வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. இது வந்து அரேபியா நாட்டில் நடந்த கதை. ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு வசீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த வசீம் வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும். யார் வந்து கிட்ட இருந்து அரசன் கிட்ட நெருங்க முடியாது. இவர் மட்டும் அரசனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். இது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பொறாமையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அரசன் கிட்ட போய் இந்த வசீம் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த அரசன் வந்து கண்டுக்கவே மாட்டார். பல நாள் பல மாதங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அவரை பற்றி வந்து தப்பா குறை கூறிக்கிட்டே இருந்தாங்க. எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா? அதை கேட்டு அரசனுக்கு ஒரு மாதிரி குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. குழப்பம் வந்துட்டு சரி இவர் தப்பானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த நாட்டில் மரண தண்டனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆளை நல்ல ஒரு பெரிய கைத்தால கட்டிட்டு அதை வந்து அவங்கள கட்டி கொண்டு வந்து மைதானத்தில் உருட்டி விடுவாங்களாம். அவங்க அப்படி உருட்டி விடும்போது மித்த அரசர்கள் எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. உருட்டி விட்டுட்டு ராஜா வளர்க்குற நாய் இருக்கு இல்லைங்களா, நாய்களை வந்து ஏவி விடுவாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 நாய் வச்சுருப்பாங்க. அந்த 20 நாய் ஏவி விடுவாங்க. இந்த 20 நாய் மைதானத்துக்கு ஓடி வந்து அவங்கள வந்து கடிச்சு கொதறி சாவடிச்சிடும். இதுதான் வந்து அவங்க நாட்டு வழக்கம். சரின்னு சொல்லிட்டு இந்த வசீமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளை இப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் இவர் போய் ராஜா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. ஒரு 10 நாள் மட்டும் கொடுங்க, நான் 10 நாள் வந்து என்னோட வேலையெல்லாம் கடமையெல்லாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமே நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டோன்னே, ராஜா வந்து ரொம்ப நாள் பழக்கமானவர் தானே, ரொம்ப நெருக்கமானவர் தானே, சரி பரவாயில்ல போங்க 10 நாள் கழிச்சு வந்துடணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. இவர் நேராக என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு மனைவியோட நகையெல்லாம் வாங்கி கொஞ்சம் நகையை வந்து விற்று காசாக பண்ணிடுறாரு. கொஞ்சம் நகையை கையில் எடுத்துட்டு நேராக இவர் என்ன பண்ணுறாரு, நாய்கள் எங்கே வளர்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு இன்சார்ஜ் இருப்பாப்லையா, அந்த ஆள்கிட்ட வந்து ஒரு 10 பவுன் நகையை கொடுத்து, உனக்கு வந்து 10 நாள் உனக்கு விடுமுறை கொடுக்குறேன், நீ போ, நான் வந்து நாயை பார்த்துக்கிறேன், நீ வந்து ஜாலியாக போய்க்கோ, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவர் சொன்னோன்னே இவரை நம்பி அந்த ஆளும் போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நகை வித்த காசில் இவர் வந்து நாய்களுக்கு டெய்லி விதவிதமாக நல்ல சாப்பாடு சமைக்க ஆரம்பிக்கிறார். நல்ல சாப்பாடு சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரை நம்பி சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட ஆரம்பித்து ஒரு 8 நாள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவரோட கையிலேருந்தே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருது. 9 நாள் ஆகும்போது நாயெல்லாம் இவரை கண்டா அப்படி வாலாட்டிட்டு ரொம்ப குஷியாக ரொம்ப இவர் நக்கி பார்த்து அந்த மாதிரி ரொம்ப குஷியாக ரொம்ப க்ளோஸாக இருந்த நாயெல்லாம் இவரை பார்த்தோன்னே எல்லாம் ஓடி தாவி வந்து இவர் வந்து கொஞ்சமா. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, 10 நாள் கழிச்சு ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, ராஜா நான் வந்து இப்போ மரண தண்டனைக்கு ரெடி ஆகிட்டேன், நீங்கள் உங்களோட தண்டனையை நிறைவேற்றிக்கோங்க அப்படிங்கிறாரு. சரின்னு இவர் ஆளுங்கிட்டலாம் சொல்லி ராஜா வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இவரை கட்டி மைதானத்தில் வந்து உருட்டி விடுறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. சுற்றி நின்று பார்க்கும்போது இவரை கட்டி உருட்டின பிறகு 20 நாயும் அவுத்து விடுறாங்க. 20 நாய் அப்படியே வேகமாக வந்து இவரை குதிர வந்துடுது. இவர் கிட்ட வந்தோடனே நாயெல்லாம் வாலாட்டிட்டு வந்து இவரை கொஞ்சிட்டு இருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த நாய் வந்து கொதற போகுதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே ஆவலாக இருக்காங்க, ஆசையாக இருக்காங்க. ஏன்னா இவரை பிடிக்காதவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, இவரை எப்படி நாய் கொதறப்போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ஆனால் இந்த நாய் எல்லாம் வந்து அவர் கிட்ட வேகமாக வந்துட்டு வாலாட்டிட்டு இவர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சது, நக்க ஆரம்பிச்சது ரொம்ப பிரியமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ராஜா வந்து கேட்குறாரு, இது எப்படி நடந்தது அப்படின்னோடனே இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சரி வசீம் அவுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுத்தோட வச்சு ராஜா கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறாங்க. என்ன நடக்குது, எப்படி இந்த நாயெல்லாம் வந்து இப்படி யார்கிட்டையும் இருந்ததே இல்லையே, உங்ககிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ பிரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே வசீம் சொன்னாராம், ஒன்றும் இல்லை ராஜா, நான் வந்து ஒரு 10 நாள் நான் போய் இந்த நாய்களோட இருந்தேன், அவங்களுக்கு விதவிதமாக சமைச்சு போட்டு அவங்களோட விளையாடிட்டு இருந்தேன், அவங்க இப்போ என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிடுச்சு, என்கிட்ட ரொம்ப வந்து விசுவாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஒரு ராஜா பார்த்தாராம்.
அது எப்படி அப்படின்னோன்னு, ராஜா வெறும் 10 நாள் தான் இதுக்கு சாப்பாடு போட்டேன். 10 நாள் சாப்பாடு போட்டதுக்கு இந்த நாய் என்கிட்ட விசுவாசமா இருக்கு. வாழ்நாள் பூரா நான் உங்களோட தான் இருந்தேன். வாழ்நாள் பூரா உங்களுக்கு தான் நான் சேவை பண்ணேன். ஆனா உங்களுக்கு அந்த விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு வந்து மேட்ரு புரிஞ்சிருச்சு. அப்புறம் வசீமை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து அரேபியா நாட்டில் நடந்த கதை. நம்ம ஊர்லேயும் விசுவாசம், நம்பிக்கையா இருக்கிறது. மற்றவங்க என்ன சொன்னா என்ன, நமக்கு ஒருத்தவங்க மேல நம்பிக்கை இருக்கு, ரொம்ப பிரியம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஆனா சிலவங்க வந்து சரியான ஆள் இருக்காங்களா இல்லையா நமக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உள்ளுணர்வு அந்த குழப்பத்தை சொல்லிட்டே இருக்கு. அப்போ வந்து பக்கத்துல சிலவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க சரியான ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேயா? நம்ம உள்ளுணர்வு சொல்லுது அவங்க சரியான ஆள் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. வெளியில இருந்து இவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணி அவங்க நிஜமாவே சரியான ஆளா இல்லையான்னு சொல்லிட்டு சரியான ஆள் இல்லை அப்படின்னா விலகி போயிடணும். உள்ளுணர்வு நல்லா ஆளுன்னு தான் சொல்லுது, மற்றவங்க மட்டும் நல்லா ஆளுன்னு சொல்லலை அப்படின்னா அவங்கள நம்ம வந்து நம்பிக்கைக்குரிய ஆளா வச்சுக்கணும். ஓகேயா? ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா?